உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் தமிழக வெற்றி கழகத்தின் தேசிய செய்தி தொடர்பாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். எக்ஸிட் போல் பரவலாக கிட்டத்தட்ட 12 எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆயிருக்கு. பெரும்பான்மையான எக்ஸிட் போல் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு சாதகமாக இருக்குது. 2 எக்ஸிட் போல் அதிமுகவுக்கும், ஒன்று இழுபறி, இன்னொன்று முழுக்க முழுக்க தாவேக்காவுக்கு சாதகமாக எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி பாருங்க சார் ஓவரால் எக்ஸிட் போல் போலிங்க்கு அப்புறம் மக்கள் சொன்ன கருத்து ப்ளஸ் இந்த எக்ஸிட் போல ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ரொம்ப முரணாக இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இவங்க சரியாக எந்த நிறுவனம் வந்தாலும் சரியாக ஆய்வு பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ரிசல்ட் தான் வரும். மக்கள் மனநிலை அப்படி தான் இருந்துச்சுன்னா அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி பார்ட்டின்னு வைங்களேன். மக்கள் எல்லாம் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னும் போது எல்லாம் அதே மாதிரியான தான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இது பண்ணலையே. மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டா சார் பெரும்பான்மை இதில் திமுகவுக்கு சாதகமாக இருக்குல்ல. அதான் சொல்கிறேனே. அப்படி அதுக்கு 2 விதமாக நீங்கள் பாருங்கள். ஆய்வு என்பது யார் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் வரணும். நீங்கள் 100 மில்லி அளவு எடுத்து தண்ணி எடுத்து ஒரு ஜாரில் ஊற்றுனீங்கன்னா உங்கள் மெஷர்மெண்ட் கரெக்டாக 100 mlனா அது 100 ml தான் அதில் இருக்கணும். அதானே சயின்ஸு. எனக்கு 150 மில்லி வருது, உனக்கு 5 மில்லி தான் வருதுன்னா இவங்க பண்ண அளவில் அறிவியல் இல்லை. இல்லை, அவங்களுடைய சாம்பிள் சைஸு சாம்பிளோடைய பேட்டர்ன் சரியில்லை. சம்திங் யாரோ ஒருத்தர் ஒருங்காக பண்ணியிருப்பார். அது அவர் யார் பண்ணியிருக்கிறாருன்றது ரிசல்ட் உங்களுக்கு காட்டும். 1. நம்பர் 2, இந்த மொத்த எலெக்ஷனுமே தாவேக்காவை பதவியில் அமர்த்துவதற்காக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதுக்கான சான்றுகள் நம்மளால் பார்க்க முடியும். 1, நம்மளுடைய சுற்றத்தார். நீங்கள் எங்கே வெளியில் போய் கேட்டாலும் யாரை கேட்டாலும் யாருங்க ஓட்டு போட்டிங்கன்னா விசில் தான் சொல்கிறாங்க. அதை மற்ற கட்சிகளுக்கு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப ரேர். 10 பேரில் 7 பேர் விசிலுக்கு போடுறான் அப்படின்னாங்க. ஒரு 3 பேர் மாற்றி சொல்கிறாங்க. சென்னை தாண்டி மற்ற எல்லா ஊர்களுமே த்ரோட் தமிழ்நாடு. இதில் அர்பன் ரூரல் வித்தியாசமே கிடையாது. எல்லா ஊர்லேயும் இதுதான் நிலையாக இருக்கும்போது இந்த சாம்பிள் ரேட் மட்டும் எப்படி மாறுது? 1. 2வது, மக்கள் ஓட்டு போட்ட சதவிகிதத்தை பாருங்கள். கிட்டத்தட்ட 85% இந்திய தமிழக வரலாற்றிலே இப்படி ஒரு போல் பர்சன்டேஜ் நடக்கலை. இதுக்கு எஸ்ஐஆரை காரணம் காட்ட முடியாது. ஏன்னா என்ன காரணம்னா எஸ்ஐஆருக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லை. மக்களுடைய தன்னெழுச்சி தான் இதுக்கு காரணம். கிட்டத்தட்ட காலையில் 11 மணிக்கெலாம் 40% போல் ஆயிடுச்சு. மக்கள் எல்லாம் ஒரு முதல் முறையாக ஒரு ட்ரெஸ் கோட்டில் ஓட்டு போட்டாங்க. நிறைய கூட்டமாக. அது மனசாட்சி உள்ளவர்கள் எல்லாருமே ஒரு அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்கு நியூட்ரலாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அடிப்படையிலையும் அது தாவேக்காவுக்கு சாதகமாக தான் இருக்குது. இல்லை சார், இங்கே பெரும்பான்மையாக நீங்கள் சொன்ன மாதிரி யார் கேட்டாலும் தாவேக்காவுக்கு வாக்கு செலுத்திருக்கேன்னு சொல்கிறவங்ககிட்டையும் சரி விஜய் சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கும் போது இல்லை அது டஃப்புங்க, கவுண்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அவர் விஜய் சிஎம் ஆவாரானா ஏன்னா எங்க திமுக பெரிய கட்சி இருக்கு, அடுத்து அதிமுக இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு விஜய் அப்படிங்க வாட்டியே சிஎம் ஆவாரு அப்படின்ற ஒரு டவுட்டையும் அவங்களே சொல்றாங்களே. கரெக்ட். அதுதான் இங்கே மீடியா மேனிப்புலேட் பண்ணியிருக்குது. மீடியா மேனிப்புலேஷன் அதான் நடந்திருக்கு. இப்போது நான் கீழே போயிட்டு கடையில் பேசும்போது அவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன அவங்க ட்ரெடிஷ்னலாக ஏடிஎம்கே ஓட்டு போட்டுருவார். அவர் சொல்கிறாரு, என்ன சார் நாங்கள்லாம் தாவேக்காக்கு தான் முதல் முறையாக 3 ஓட்டும் சார். நான் ஏடிஎம்கேக்கு போடுவேன், என் மனைவி ஏடிஎம்கே போடுவாங்க, என் பொண்ணுக்கு இப்போ தான் முதல் முறை ஓட்டு. நாங்கள் 3 பேருமே தாவேக்காக்கு தான் போட்டோம். நிறைய பேர் எங்கள்கிட்ட சொல்கிறவங்கலாம் தாவேக்கா தான் சொல்கிறாங்க. ஆனால் டிவியில் என்ன சார் டிஎம்கே வரப்போகுதுன்றாங்க. எப்படி சார் இதுன்னு? அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. மீடியாவில் மேனிப்புலேட் பண்ணுறவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப சிம்பிள். நான் சொன்ன அந்த 100 மில்லி எக்ஸாம்பிள் தாங்க. நீங்கள் போய்ட்டு ஏதாவது ஒரு இடத்துல 100 மில்லி எடுங்க, அதை இன்னொரு ஜாரில் ஊற்றுங்க. அது 100 மில்லியே தானே இருக்க முடியும். அது இங்கேங்க எனக்கு இது இவ்வளோ பர்சன்டேஜ் வருது, இங்கே கம்மியாகுது அப்படின்றது இருக்குல்ல. சி, திஸ் எலெக்ஷன் இஸ் மென்ட் ஃபார் டிவிகே. இது டிவிகே தான் மையப்புள்ளியாக இருக்குது. அது இன்னும் 2-3 நாளில் தெரிஞ்சிடும். இல்லை சார், இப்போது இந்த எக்ஸிட் போல் நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். இப்போ நம்ம நார்மலாக ஒரு கண்ணோட்டத்தை எடுத்துக்குவோம். இங்கே என்னென்னா திமுகவும் இப்போது திமுக ஸ்டாலினும் எடப்பாடியாரும் அவங்க ஒரு கிட்டத்தட்ட தொகுதி வைஸாக சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்டாங்க, பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. அப்படி அதை கம்பேர் பண்ணும்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகளை கவர் பண்ணியிருப்பாரான்ற ஒரு கேள்வி. அதை தாண்டி மக்கள் இப்போது விஜய் ரசிகர்கள் கண்டிப்பாக விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க.
திமுக அதிமுக மேலே வெறுப்பில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வாக்கு செலுத்தியிருப்பாங்க. அதை தாண்டி மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விஜய்க்கு வாக்கு செலுத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த பர்சன்டேஜும் திமுக அதிமுகவுக்கு வழக்கமாக வாக்கு செலுத்துகிறவங்களும் இல்லை வந்து பெண்கள் வாக்கு, ஏன்னா திமுக வந்து உரிமை தொகை கொடுக்குறாங்க, இலவச பேருந்து கொடுக்குறாங்க. கிராமப்புறங்களில் வந்து இன்னும் திமுகவுக்கு அந்த அடிப்படை கட்டமைப்பு வந்து பெரிய அளவில் இருக்குது. ஏன் பூத் கமிட்டியும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. பூத் கமிட்டியிலேருந்து எல்லாமே வந்து சொல்கிறாங்க. இன்னும் ஒரு தப்பான விஷயமாகவே இருந்தாலும் இதையும் ஓப்பனாகவே பேசிடுவோமே, ஓட்டுக்கு காசு கொடுக்குறது. இது கிராமப்புறங்களில் எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கும். இதையெல்லாம் தாண்டி விஜய் அவர் கவுண்டை ஸ்டார்ட் பண்ணாலும் இங்கே பெரும்பான்மை அந்த ஆட்சி அமையத்துக்கு தேவையான அந்த நம்பர்ஸை வந்து தாண்டி கூட்டணியே இல்லாமல் தனிச்சையாக போட்டிட்டு எல்லா சைட்லேருந்து அந்த ஓட்டை கன்சியூம் பண்ணியிருக்குமான்ற ஒரு நார்மல் ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா கூட நான் சொல்கிறேனே, இப்போ வந்து 21% வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் எந்த ஏஜ் குரூப்னா 18லேருந்து 29 வரையும். அது ஒரு பெரிய ஜங்க். அந்த ஜங்க்கு 80% போட்டிருக்கு, 83-85% போட்டிருக்கு. அது எல்லாமே தாவேக்காவோட கோர் ஓட்டர்ஸ், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க 90% போட்டிருக்காங்க. ஒரு 15 லட்சம் பேர் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. பெண்கள் ஹியூஜ் நம்பர். பெண்கள் வந்து பெண்களுடைய வாக்குகள் ரொம்ப அதிகமாக தாவேக்காவுக்கு மாறி இருக்கு. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து ஒரு மாற்றம் தேவை அப்படின்றத மக்கள் உணர்ந்துருக்காங்க. அதுக்கு இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு. இதுக்கு முன்பு அந்த ஒரு வாய்ப்பு கிடையாது. அது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. எல்லா செக்டாரையும், குறிப்பாக அரசு ஊழியர்கள் போஸ்டல் ஓட்டிலே வந்து சொல்லிட்டாங்க. காவல்துறையினர், அதுக்கப்புறம் வந்து அரசு ஊழியர்கள் பெரும்பாலும் தாவேக்காவுக்கு மாறி இருக்கு. ஏன்னா டிஎம்கேயோடைய மேனிஃபெஸ்டோவை விட, ஏடிஎம்கே மேனிஃபெஸ்டோவை விட டிவிகே மேனிஃபெஸ்டோ ஃபார் 5 வருஷம் நீங்கள் வந்து அரசில் வேலை செஞ்சால் உங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் அப்படின்னு சொன்னதுலேருந்து காவலர்களுக்கு சம்பள உயர்வு அப்படின்னு நீங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் வெரி பிக் இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு. இதையெல்லாம் தாண்டி தலைவர் விஜய் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை, அது ரொம்ப பெரிய விஷயம். மைனாரிட்டி ஓட்ஸ் அப்படியே கன்வெர்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு 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 மேனிப்புலேட்டட் எக்ஸிட் போலில் நம்மளால் உணர முடியாது. இல்லை, ஒரு எக்ஸிட் போலில், ஒரு நிறுவனம் நடத்திய எக்ஸிட் போலில் தாவேக்காவுக்கு சாதகமாகவும் வந்திருக்கு. அதில் சாதகம்ன்றது அதுவே ரொம்ப கன்சர்வேட்டிவாக ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க. இட் ஹேஸ் டு மோர். நான் வந்து 180 அது மாதிரி வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய. இல்லை சார், நீங்கள் 180 சொல்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய ஒன்றா, இல்லை ஒரு அதீத நம்பிக்கையை வந்து இல்லைங்க. நாங்களும் வந்து ஆய்வு பண்ணிகிட்டே இருப்போம்ல. எங்களுடைய இன்டர்னல் சர்வேயில் 150 அண்ட் எபவ் கான்ஸ்டியூவன்சியில் நாங்கள் இது 40% ஓட் ஷேர் இருந்தது. சரிங்களா? இது இப்போ எல்லாமே அசம்ஷன் தான். நீங்கள் சொல்கிற எக்ஸிட் போலும் அசம்ஷன் தான், நான் சொல்கிறதும் அசம்ஷன் தான். ரெண்டுக்கும் ஒரு சில ஒரு தின் லேயர் ஆஃப் டேட்டா இருக்குது. அதை வச்சு தான் நம்ம பேச முடியும். ரியாலிட்டின்றது வரும்போது தானே ப்ரூவ் ஆகும் எந்த எக்ஸிட் போல் உண்மை அப்படின்றத. எக்ஸிட் போல் உண்மைன்றது ஓகே. இப்போது போலிங் முடித்தோடனே வந்து இங்கே தாவேக்காவுக்கு ஒரு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இப்போ திமுக தான் அடுத்த ஆட்சி பிடிக்கின்ற இங்கே ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது. அதே போல் இங்கே தாவேக்கா தனிப்பெரும்பான்மையான கட்சியாக உருவெடுக்கும் அப்படின்றதையும் வந்து சோஷியல் மீடியாக்களில் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கீங்க. சோஷியல் மீடியாவில் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு கிரவுண்ட் ரியாலிட்டியில் இருக்கா? சோஷியல் மீடியாவில் பேசும்போது நிறைய இல்லை, சோஷியல் மீடியா விட்டுத்தலுங்க. நீங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டின்றது நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் ஓட்டட், அதுதானே உங்களுக்கு அதை காட்டுது. அது வந்து அவங்க எல்லாம் தாவேக்காவுக்கு போட்டிருப்பாங்க மெஜாரிட்டின்னு நான் சொல்கிறேன். இல்லைன்றதுக்கு என்ன ப்ரூஃபு? இல்லை டிஎம்கேக்கு தான் போட்டிருப்பாங்கன்றது என்ன ப்ரூஃபு? டிஎம்கேக்கு ஏன் போட்டிருக்க மாட்டாங்கன்னா கடந்த ஆண்டுகள் அது மாதிரி வரலை. சென்ற பல தேர்தல்களில் இந்த அளவுக்கு மக்கள் வந்து ஓவர்வெல்மிங்காக வந்து பண்ணல. எப்பெல்லாம் வந்து மக்கள் பெரும் அளவில் வந்து ஓட்டு போட்டிருக்காங்களோ அப்போல்லாம் பெரிய மாற்றம் நடந்திருக்குது. அதுதானங்க முக்கிய கூறு. அது நம்மளுக்கு புள்ளி விவரம் தானே. அந்த நம்பர்ஸ் வந்து பட் அதை மட்டும் ஒரு ஃபேக்டரை எடுத்துக்க முடியாது. அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் இல்லை. இப்போ அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதை நீங்கள் தவிர்த்துட்டு போக முடியாதுல்ல. இல்லைங்க, கரூர்ன்ற ஒரு ஊரில், கரூர் மாவட்டத்தில் 91%, 92% கூட வச்சுக்கலாம், 92% வாக்கு சதவீதம் பதிவாயிருக்குது. அதுக்கு முன்பு 82 சம்திங், கிட்டத்தட்ட 10-12% வாக்குகள் அங்கே பதிவாயிருக்குது. என்ன காரணமாக? எஸ்ஐஆர் ஒரு காரணம். அது எஸ்ஐஆர் ஒரு காரணம்னா, இந்த எஸ்ஐஆரை கரூர் மாவட்டத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தா நமக்கு என்னன்றது தெரிஞ்சிடும் இல்லையா? கரூர் மாவட்டத்தில் டெலிஷன்
எஸ்ஐஆரில் பேர் நீக்கப்பட்டவர்கள் 45,000 பேர், புதிதாக பேர் உள்ள வந்தவர்கள் 35,000 பேர். அப்போ 10,000 தான் டிஃப்ரென்ஸ். அந்த 10,000 ஓட்டு கம்மியாக இருக்குன்னு வச்சுங்க. அந்த 10,000 ஓட்டு கம்மியானதுனால உங்களுக்கு வந்து 1% 2% தான் அதை ஆல்ட்ரு பண்ணும். புரியுதுங்களா? 12% ஆல்ட்ரு பண்ணாது. இதே மாதிரி நீங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்டையும் எடுத்து பாருங்கள். 10%க்கு 10% ஆனாலும் சரி, 20% ஆனாலும் எவ்வளோ % ஓட்டு கீழே போச்சோ அது இம்மெட்டீரியல். மக்கள் அவ்வளோ பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதானே வந்து இது எதுக்கு இது சொல்லுது? இப்போ கரூரை எக்ஸாம்பிள் எடுத்துங்க. நீங்கள் சொன்ன கால்குலேஷன் படி இப்போது 18 வயசுலேருந்து 25 வயசு 30 வயசுக்குள்ள இருக்கவங்களும் ஓகே, 40+ இருக்கவங்க 50+ இருக்கவங்கலாம் வந்து விஜய் மேலே ஒரு நம்பிக்கை கொண்டு விஜய்க்கு வாக்கு செலுத்திருப்பாங்களா? உறவினர்களே 70 வயது 80 வயதெல்லாம் வந்து தாவேக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. என்னுடைய பூத்தில் நான் போகிறதுக்கு முன்னாடியே வயதானவர்கள் தான் இருந்தாங்க. வயதானவர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏடிஎம்கேக்கோ இல்லை டிஎம்கேக்கோ போடணுன்னு இவ்வளோ துடிச்சிட்டுலாம் வரமாட்டாங்க. அந்த எங்கள் தலைவர் காலையிலே சீக்கிரம் போய் போடுங்க, காலையிலே போங்க, ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போங்க, சீக்கிரம் போய் முடிங்க. தட் டிட் ஹேப்பன் அக்ராஸ் த தமிழ்நாடு. ஒரு நான் வந்து மதுரை, தருமபுரி, சேலம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இங்கே சவுத்தார்காடு சைடு, வெள்ளூர், எங்கே கேட்டாலும் இதே தாங்க சொல்கிறாங்க. எல்லாரும் தாவேக்கா தான். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. போலிங் நடக்கும்போதே பூத்துலேருந்து வெவ்வேறு கான்ஸ்டிடுவன்சிலேருந்து கால் பண்ணின்னு சொன்னாங்க. சார் நல்லா போகுது சார், டிவிக்கு தான் சார், பார்க்குறவங்களாம் வயதானவர்கள் வந்து ஓட்டு போடுறாங்க சார். இது மாதிரி இதுவரையும் நானும் ஒரு 25 ஆண்டுகள் இருந்திருக்கேன். எப்போதும் எனக்கு கால்ஸ் வரும், எப்போதும் கால்ஸ் வரும். எப்படி வரும்ன்றது நான் சார் டிஎம்கேக்கு ஃபேவராக இருக்குது சார், ஏடிஎம்கேக்கு ஃபேவராக இருக்குது சார், இப்படி தான் வரும். ஆனால் இப்போ வந்து சார் கன்ஃபார்மே சொல்கிறோம், அங்கேருந்து வர்ற தகவல்களே நம்ம லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸும் அங்கே உள்ள நண்பர்களுமே. எப்படி சார் இப்போ வடக்கு மண்டலத்தில் மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறீங்களா, இல்லை சவுத்தில் இருக்குது? அக்ராஸ் த தமிழ்நாடுங்க, அக்ராஸ் த தமிழ்நாடு. நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம், இது வந்து 2 முனை போட்டி தான். பல இடங்களில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் நேரடி போட்டி, ஒரு சில இடங்களில் அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி. இதுதான் வந்து நடந்தது. ஸோ இதை தாண்டி இப்போ பர்சன்டேஜாக எவ்வளோ கன்சியூம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? விஜய் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து செக்யூர் பண்ணுவார் அப்படின்றதே சொல்கிறாங்க. ஐ மீன் தாவேக்கா ஆரம்பித்த புதுசுலேயும் சரி, அப்போலாம் வந்து சில ஆய்வாளர்கள் சொன்னது ஒரு 10% தாண்டுவாரா அப்படின்றத வந்து ஒரு நம்பராக சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, குறிப்பாக போலிங்க்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இவங்க இப்போயும் சொல்கிறாங்க 35 கணக்கு போட்டு சொல்கிறாங்க. 35 விட அதிகமாக தான் இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் 150 கான்ஸ்டிடியூன்சிக்கு மேலே நாங்கள் வந்து 40% இருக்கோம்னு சொன்னோம். சரிங்களா? அது இன்னும் அதிகமாக தான் இருக்கும். யாரோட வாக்குகளை வந்து இவர் இன்னும் ஸ்பில் பண்றாரு? இது வந்து இல்லைங்க, திமுக இருந்து அதிகமாக கன்சியூம் பண்றாரா, இல்லை 2 கட்சியில இருந்துமே சரிவாதி எடுக்கிறாரு? எல்லா கட்சியோடைய வாக்கு வங்கி இருக்குல்ல, அதை உடையுதுங்க. நான் அது லிட்டரலாக பார்த்தேன். பல்வேறு குடும்பங்கள், நான் என்னுடைய நேட்டிவ் வந்து மன்னார்குடி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம், அங்கே போனேன். அது கம்யூனிஸ்ட் டாமினேட்டட் வில்லேஜ். அங்கே போய் கேட்கும்போது கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் எங்கள் வீட்டில் 4 ஓட்டு, நானும் என் மனைவியும் உதயசூரியனுக்கு போட்டோம், எங்கள் பசங்க 2 பேரும் தாவேக்காக்கு போடுறாங்க. இது மாதிரி இதுக்கு முன்பு அந்த மாதிரி நடந்ததில்லை. எல்லாமே கம்யூனிஸ்ட் ஊருனால கம்யூனிஸ்ட் கட்சி எந்த கட்சியோட கூட்டணி இருக்கோ அந்த கட்சிக்கு அந்த தான் விழும். எங்கள் தெருவில் எப்படின்னா இன்னும் ஃபஸ்ட்டு அங்கே வந்து நிறைய பேர் தாவேக்காக்கு தான் போட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வில்லேஜில். இந்த அளவுக்கு எங்க தலைவர் விஜய் வந்து என்ன புதுமுகமா, யாருக்கும் தெரியாதா? இல்லை, அவரை தெரியும், அதாவது அவருக்கு தெரியும், விசில் சின்னத்தை கூட தெரியும், எல்லா இடத்துலையும் காசு கொடுத்துருக்காங்க. வேட்பாளர்கள்னு ஒரு ரோல் இருக்குல்ல, அதுதான் அது ரொம்ப கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வந்து அந்த வேட்பாளர் அறிவிக்கப்போ தான் வந்து விஜய் அவர்களுக்கே தெரியுன்ற மாதிரியான விமர்சனங்களும் இருக்குல்ல. ஸோ அந்த ஃபேக்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? சார் காசு கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்களே, காசு கொடுத்துருக்காங்க, 2000 கொடுத்துருக்காங்க, 3000 கொடுத்துருக்காங்க, ஏடிஎம்கே 1000 கொடுத்துருக்கு, இவங்க 2000 கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் கடைசி நேரத்தில் அந்த காசு மக்கள்கிட்ட போய் சேரலைன்றது தான் உண்மை. 500 ரூபாய்க்கு குறைச்சதெல்லாம் உண்டு, அதுவும் போய் சேரலை. ஏன் சேரலை அப்படின்னா, சார் அந்த பூத்தில் உள்ள இப்போ கிளைக்கழக செயலாளருக்கு தெரியும் சார் என்ன நடக்க போகுதுன்ட்டு. திமுகவோடைய கிளைக்கழகமாக இருந்தாலும் அதிமுகவோடைய கிளையாக இருந்தாலும் இதுக்கு மேலே நம்மளால் அடுத்த ஆட்சிக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அமுக்கு அப்படின்னு அமுக்கிட்டான். புரியுதுங்களா? எல்லா காசையும் அமுக்கிட்டு டிஆர் பாலு வந்து எங்கள் தொகுதியில் உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் காசு கொடுத்தா, எவ்வளோ போச்சு, என்னாச்சு, காசு திருப்பி கொடுங்க அப்படின்னு கணக்கு பார்த்துட்டு இருக்காரு. இது ஒன்று. உண்மையிலே ஒரு ஓட்டர் வந்து மதுரையிலேருந்து எனக்கு கால் பண்ணி சொன்னார். அவர் சொன்னார், அவங்க அம்மா கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி சார் அவங்க வந்து காரைக்குடி,
சார் அவன் அந்த பையன் தம்பி நான் வந்து பிரபுக்கு போட்டேன், நீ போட்டியா ஓட்டவுன்னு. நான் போட்டேன் அப்படின்னா எதுக்கு போட்டேன், நான் விசிலுக்கு போட்டேன், யார் வேட்பாளர் தெரியலையே, இதை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ட்டு போய் பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்கிறாரு. எதுக்குன்னா இங்கே வந்து வேட்பாளர்கள் வந்து அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் விஜய், அவ்வளோதான். இங்கே விழுந்த ஒவ்வொரு வாக்குகளும் தவேக தலைவர் விஜய்க்காக விழுந்தது தான். ஸோ இங்கே வந்து ஹீரோவே வந்து விஜய் தான். இந்த எலெக்ஷனோடைய ஹீரோ தாவேகா, ரெண்டாவது ஹீரோ வந்து தலைவர் விஜய், மூணாவது வந்து விசில். இந்த 3 தான், மற்ற எதுவுமே இல்லை. பீப்புள் திஸ் இஸ் ஹவ் தே வோட்டட். சார் ஜென்ரலாக ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்க ஒரு விமர்சனம்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லாத ஒரு ஊடக வெளிச்சம் வந்து விஜய் அவர்களுக்கு கிடைக்காது. சிலர் வந்து அதை வந்து அவங்களுடைய சுயலாபத்துக்காகவும் பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா இங்கே விஜய் அவர்களை பற்றி பேசும்போது அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு வெளிச்சம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களை பற்றி பேசி ஒரு கண்டென்ட் போட்டால் அந்த கண்டென்ட் வந்து பல லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு இது விஜய் வந்து ஒரு ஊடகத்தால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான். அவர் வந்து ஒரு இது திருப்பி மாற்றி தான். எப்படின்னா நீங்கள் கோடிக்கணக்கில் வந்து ஒரு நாளைக்கு பல கோடிகள், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 80 லட்சத்துலேயும் 90 லட்சம் 1 கோடி வரையும் ஒரு நாளைக்கு யூடியூப்பில் டிஎம்கே ஸ்பெண்ட் பண்ணிச்சு. ரைட்டுங்களா? எதுக்கு? ஆடு கேம்பெயின், ஸ்டாலின் முகம் போகணும்னு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஆனால் அது மக்கள் மனதில் அது என்னத்தை ஏற்படுச்சு? கடுப்பை தான் ஏற்படுத்துச்சு. சரிங்களா? ஆனால் தாவேக்கா ஒரு பைசா செலவு பண்ணல. தலைவர் வந்து வீட்டிலேருந்து வெளியே வராரா இல்லையான்ட்டு சும்மா மூடின கேட்டில் கேமரா வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அது ஒரு 50,000 பேர் பார்க்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ ஊடகம் அதை கட்டமைக்கல. ஊடகத்துக்கு அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல சார். அது பிஸ்னஸ்க்கு பின்னாடி என்ன இருக்கு? பிஸ்னஸ்க்கு பின்னாடி மக்கள் ஆதரவு தானங்க இருக்கு. மக்கள் அதை பார்க்கலன்னு என்னையா எம்டி கேட்டில் வச்சுட்டு இருக்க, கேட்டில் நான் எதுக்காக பார்க்கணும்? போய் நான் ஒருத்தன் ஜீரோன்னு ஒரு லைவ் அங்கேருந்து பண்ணுறதுன்றது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணி வந்து போட்டாலும் ஒரு செலவு இருக்குது. இங்கேருந்து போகணும், கேமராமேன் ஷூட் பண்ணணும், ரிட்டர்ன் வரணும், அந்த செலவு இருக்குது. அது மேலே நீங்கள் லைவ் போனால் உங்களோட இன்டர்நெட் கேரியர்லேருந்து எல்லாத்துக்கும் லைவ் பேக்லேருந்து போகணும், அது காசு கட்டணும், அங்கே காசு கட்டணும், அப்புறம் டவுன் லிங்கில் காசு கட்டணும், எல்லா இடத்துலையும் காசு கட்டி நீங்கள் வந்து அதை ஆன் ஏரில் போடும்போது யூ ஆர் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் மணி. யார் சேனல் நிறைய காசு செலவு பண்ணுது. ஏன் காசு செலவு பண்ணுது? அதில் வருமானம் இருக்கிறதுனால செலவு பண்ணுது. எப்படி வருமானம் வருதுன்னா மக்கள் அந்த எம்டி கேட்டை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் அதை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியாதுல்ல. அப்போ இது எல்லாமே மக்களுடைய விருப்பத்தை தானே கேட்குறது. இல்லை இப்போது அது மட்டும் போதுமா? ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஸ்டாலின் எடப்பாடியும் அவங்க ஏஜ் ஃபேக்டருக்கு சுற்றி வராங்க, மக்களோட போய் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களும் இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் வந்து எவ்வளோ நாடுகளுக்கு முன்னெடுக்க முடியும்? ஒரு கூட்டம் போடுது, கட்டு கிடக்காம போடுது, பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. SOPன்னு ஒன்று போடப்பட்டதே எங்களை முடக்கிறது தான். ஓகேவா? அது ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு உள்ள தகவல் தொழில்நுட்பத்தில் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சா இல்லையா? அவர் போய் வேலூரில் பேசினார்னா வேலூர் மக்கள் மட்டுமா பார்க்குறாங்க? உலகத்தில் உள்ள எல்லா பேரும் பார்த்துறாங்க. வேலூரில் என்ன பேசினார், தஞ்சாவூரில் என்ன பேசினார், முருகன் கோயிலுக்கு எப்போ போனார், சாய்பாபா கோயிலுக்கு எப்போ போனார், என்ன பண்ணார், எல்லாமே தெரியுதுல்ல. அப்போ அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் மக்களுக்கு அது வருதுக்கு காரணம்னா ஒன்று, நீங்கள் லிட்ரலாக அந்த ஊரில் தான் போய் கேம்பெயின் பண்ணணும்ல, அதுக்கு போக முடியலை. வெற்றி பெற்ற பிறகு ஒவ்வொரு கிராமத்துக்கு நான் வருவேன் வேறு தலைவர் சொல்லியிருக்காரு. அது இப்போது பனையூரில் அந்த ஆலோசனை கூட்டம் கேண்டிடேட்ஸ் கூட போயிட்டு இருக்க சமயத்தில் ஒரு முன்னணி நாளிதழில் போட்டிருக்காங்க. என்னென்னா விஜயை வந்து கேண்டிடேட்ஸ்கிட்ட ஃபீட்பேக் கேட்டார். அப்படி கேட்கும் போது மற்ற கட்சிக்காரங்களாம் வந்து எங்களை பார்க்குறாங்க, ஆனால் உங்கள் தலைவர் மட்டும் வரவே இல்லைன்றது வந்து அங்கே கிரவுண்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கேண்டிடேட்ஸ் தெரிவிக்கிறன்றதும் ஒரு செய்தியாக வந்து இல்லை. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. நான் அப்படி சென்று வந்த ஒரு கேண்டிடேட்டிட்ட இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அவர் என்ன சொல்கிறாரு, இப்போவே என்னை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற கட்சிக்காரங்க. யார்? அதிமுகவினர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, திமுகவினர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதிகாரிகள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிடுங்க சார், இதெல்லாம் பண்ணிடுங்க சார் கோரிக்கையே இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நான் தலைவர்கிட்ட சொன்னாங்க அப்படின்றாரு. சரி, இடையில் வந்து தாவைக்க குளின்றெல்லாம் வந்து அமைச்சரவையில் யார் யாருக்கு இடம் அப்படின்றதெல்லாம் டிஸ்கஷனாக போயிட்டு இருக்குன்றது வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு நாளிதழ்லையும் வெளியிடுறாங்க. இல்லை அது ஒரு ஏஐ ஃபோட்டோஷாப்பில் கிரியேட் பண்ணது ஃபஸ்ட்டு போஸ்ட்டு சார். ஸோ அதை தொடர்ந்து அது வந்து செய்திகளாக பரவ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு லீடிங் மேகசின்லையும் அதை செய்தியாக போட்டிருக்காங்க. லீடிங் இல்லைன்றதை நான் சொல்கிறேன். விகடன் ஓகே. ஸோ அதுலேயும் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதற்கு அந்த அளவுக்கு தாவேக்கா ஒன் திங் இஸ் வெரி கிளியர், வி ஆர் வின்னிங். அதை வந்து இனி யாராலும் மாற்ற முடியாது. தட் இஸ் ஃபிக்ஸ்ட், டிசைடட். மக்கள் வந்து மேண்டேட்டை கொடுத்துட்டாங்க, இந்தாங்க சாவி வச்சிங்கன்ட்டு. அதை அஃபிஷியலாக இவங்க கொடுக்கணும். இது வந்து கான்ஃபிடென்ட்டாக எடுத்துக்கலாமா சார், இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட் எடுத்துக்கலாம்? இல்லைங்க, இது வந்து முழுக்க ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் தான். நாட் ஜஸ்ட்
நாங்கள் வந்து ஒரு இந்த கட்சி சேர்ந்தவனால தொண்டர்களுக்கு ஒரு ஹைப் ஏற்படுத்துறதுக்காக நாங்கள் கற்பனையில பேசல. நான் உண்மையிலேயே நான் பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ் வந்து என்னை ரொம்ப அஸ்டானிஷ் பண்ண வச்சுது. டப்பாவே மக்கள் இப்படி வந்துட்டாங்களடா அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் நான் அதன் அடிப்படையில் தான் சொல்கிறேன். 59%ங்க லாஸ்ட் டைம். 56 நினைக்கிறேன் சென்னையில். இந்த வாட்டி 83. நார்மலாக உங்களுக்கு தெரியும் சென்னையில் வந்து இவ்வளோ போல் பதிவாகாது. சரிங்களா? 83 எப்படி பதிவாச்சு? இல்லை ஒருவேளை ஹங் அசம்பிளியாக வந்துச்சுன்னா வந்து விஜய் வந்து கிங் மேக்கராக இருப்பாரா அப்படின்ற ஒரு இவ்வளோ மக்கள் இவ்வளோ அடையாளத்தோட செலிபிரிட்டிஸ், இன்ஃப்ளூயன்சஸ், எங்க சிஎம்ஏ இதுங்க அந்த ட்ரெஸ் கோடில் தாங்க போனார். இட் இஸ் அ மெசேஜ் கிவன் பை so many people. இது வந்து ஒயிட் அண்ட் காக்கி வந்து ஒயிட் அண்ட் பீச் அப்படின்றது தாவேக்காவுடைய பாப்புலர் ட்ரெஸ் கோடாக மாறிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால தானே எல்லாரும் அந்த ட்ரெஸ் கோடில் போகிறாங்க. இதுக்கு முன்பு தமிழ்நாட்டில் அப்படி நடந்திருக்கா? ஏதாவது நடந்ததே இல்லைல்ல. அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன மாதிரி மே 4ஆம் தேதி விசில் புரட்சி ஏற்படுத்துறதுல விசில் புரட்சி ஆல்ரெடி முடிஞ்சதுங்க. சரி, 2 விஷயம் தான் இங்கே வந்து the role that which played 2 major forces. One வந்து our leader and his face, another the simple plastic. அதுதான் அது ரெண்டும் பண்ண மேஜிக் இருக்குல்ல. இட் இஸ் பிக். கண்டிப்பாக சார் அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து you have to wait. கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்ன மாதிரி வெயிட் அண்ட் சி. மே 4th எல்லாருக்கும் தெரிய போகுது. நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் பண்ணிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.